அடடே, என்ன நீ சொல்லாம கொள்ளாம வந்திருக்கீங்க? வாங்க. அது ஒன்றும் இல்லைம்மா, ஷாப்பிங் போயிருந்தேன். அப்படியே உனக்கும் ஒரு சேலை எடுத்தேன், அதான் கொடுத்துட்டு போலாமேன்னு வந்தேன். அப்படியா? வாங்க, நீ வந்து உட்காருங்க. ஏன் நின்றுட்டே இருக்கீங்க? இந்தாம்மா, இந்த கலர் உனக்கு பிடிச்சிருக்கான்னு பார்த்து சொல்லு. நீங்க செலக்ட் பண்ற சாரி எனக்கு பிடிக்காம இருக்குமா நீ? வாவ், இந்த கலர் என்கிட்ட இல்லவே இல்லை. நீ ரொம்ப சூப்பரா இருக்க நீ. எனக்கு இந்த கலர் ரொம்ப பொருத்தமா இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. இந்த புடவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பரவாயில்லம்மா, நான் ஷாப்பிங் போகும்போது அப்படியே உனக்கு எடுத்தேன். இதுக்கெல்லாம் எதுக்கு தேங்க்ஸ் சொல்ற? ஆ, சரிங்க அண்ணி. நான் போய் இந்த புடவைய கட்டி பார்த்துட்டு வரேன். சரிம்மா. என்ன, நான் மஞ்சள் கலர்ல எடுத்துட்டு வந்திருக்கேன். இதை போய் நல்ல கலர், எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னுலாம் சொல்லிட்டு போகுது இந்த பிள்ளை. எப்படியோ இந்த சேலையை இந்த பிள்ளைகிட்ட தள்ளி விட்டுட்டோம், அது போதும் நமக்கு. எடுத்துட்டு வந்திருக்காங்க பாரு மஞ்சள் கலர்ல புடவை. கேவலமா இருக்கு. ஃப்ரீயா ஏதாவது சேலை கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதை கொண்டு வந்து என் தலையில கட்டிட்டாங்க. என்ன ஒரு கலர் இது, ச்சே. என்னம்மா, கட்டி பாத்தியா? கட்டி பார்த்துட்டேன் அண்ணி. சூப்பரா இருக்கு. ஃப்ளீட்ஸ் எல்லாம் எடுக்க ரொம்ப ஈஸியா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ணி இந்த புடவை. அப்படியா? உனக்கு பிடிச்சா ரொம்ப சந்தோஷம்மா. சரி, நான் வந்து ரொம்ப நேரமாச்சு, நான் கிளம்புறேன். சரிங்க அண்ணி. பார்த்து கவனமா போயிட்டு வாங்க. வந்துட்டா மஞ்சள் கலர் புடவைய வாங்கிக்கிட்டு. இதுல வேற நல்லா இருக்கா, கட்டி பாத்தியான்னு வேற கேட்கறதுக்கு இங்க வரையும் வராங்க. அண்ணி கிளம்புறேன்னு சொன்னீங்க. உனக்கு கொடுத்த அந்த புடவை வாங்கின கவர்ல தான் வீட்டு சாவியை வச்சிருக்கேன். அதை கேட்க தான் திரும்ப வந்தேன். உன்ன ஐயோ, எஸ்கேப். ஏய், ஓடாத, நில்லுடி. உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்.